வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. அதாவது ஜப்பானில் இருக்கக்கூடிய 7 டிஃப்ரெண்ட்டான சேல்ஸ் ஜாப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த சேல்ஸ் ஜாப்ஸ் மட்டும்தான் சேல்ஸ் ஜாப்ஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கிடையாதுங்க. இன்னும் நிறையா சேல்ஸ் ஜாப்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம இங்கே எப்படி கன்சால்டேட் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னா, இயர் ஆன் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக டிமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு சில சேல்ஸ் ஜாப்ஸை வந்து நம்ம கன்சால்டேட் பண்ணி இந்த இடத்துல எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய சேல்ஸ் ஜாப்ஸுக்கு வந்து இந்தியாவில் இருந்தும் மற்ற ஃபாரின் கண்ட்ரீஸில் இருந்தும் அதிகமான ஜாப் சீக்கர்ஸை வந்து ஜப்பானில் எடுக்கிறாங்க. ஸோ அது மாதிரியான ஜாப்ஸை தான் இந்த இடத்துல நம்ம கன்சால்டேட் பண்ணி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இந்த சேல்ஸ் ஜாப்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கில்ட் அண்ட் செமி ஸ்கில் ஜாப் அப்படின்னு கூட நம்ம இங்கே சொல்லலாங்க. ஸோ அது மாதிரியான ஜாப்ஸை தான் இந்த இடத்துல எடுத்திருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாகவே நம்ம பார்க்கலாம். ஜப்பான் அப்படின்னு எடுத்தாலே உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எந்த மாதிரியான மக்கள் அப்படிங்கிறத நம்ம இது சம்மந்தமாக நம்ம கிளியராக டீட்டெயில்டாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங் முதற்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜாப்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை டீட்டெயில்டாக இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். பட் இந்த வீடியோ வந்து எக்ஸ்க்ளூசிவாக சேல்ஸ் ஜாப்ஸுக்கான வீடியோ அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. யாராவது சேல்ஸ் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருந்து சேல்ஸ் ஜாப்ஸுக்கு நிறைய பேர் வந்து வேறு ஃபாரின் கண்ட்ரியில் தேடிட்டு இருக்கேன், இல்லை ஜப்பானில் வந்து நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. இந்த ஜப்பான் அப்படின்னு எடுத்தாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும். நான் மட்டும் சொல்லணும்னு இல்லை, நிறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல இங்கிலீஷ் மட்டும் இருந்தால் போதுமானதா, நீங்கள் ஜப்பானில் சர்வைவ் ஆக முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஏன்னா இது அதிகமாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. இங்கிலீஷை மட்டும் வந்து வச்சு சர்வைவ் ஆகக்கூடிய ஒரு சில துறைகளில் ஐடி துறையும் இருக்குங்க. பட் இருந்தாலும் இந்த ஜாப்பனீஸ் அப்படிங்கிற மொழியை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப சுலபமாகவே வேலைவாய்ப்புகள் வாங்குறதுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாங்க. ஸோ ஜப்பானீஸ் அண்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷன் ஜப்பானை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் இங்கிலீஷை கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டிட்டு வராங்க. பட் ஓல்டர் ஜென்ரேஷன் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அதிகமான பேருக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு சில வார்த்தைகள் மட்டுமே தெரிந்ததாக இருக்கும். பட் இதை மோனோலிங்குவல்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஜப்பானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஜாப்பனீஸ் அப்படிங்கிறது எல்லா பக்கமும் பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொழியை தான் அதிகமாக பேசக்கூடிய ஒரு மொழியாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஜாப்பனீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஜாப்பனீஸோடைய லாங்குவேஜ் டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப ஒரு குறைவான ஃபீஸ் தான் வந்து அதுக்கு வாங்குறாங்க. மேலும் கற்றுக்கிறதுனால வந்து நம்ம ஒரு புதிய ஒரு மொழியை கற்றுக்கலாம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் அப்படிங்கிறது கற்றுக்கிட்டிங்கன்னா இங்கே நான் முன்ன சொன்ன மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகள் அதிகமாகவே நீங்கள் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்னென்னா, எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானு கேட்டால் ஜப்பானை பொறுத்தளவுக்கு அனுபவம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. அவங்க ரொம்ப அதிகமாக டேலண்டட் பர்சன்ஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஸ்கில்டாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் ஸ்கில்டாக இருந்தீங்கன்னா அவங்கள ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃப்ரெஷர்ஸை ரெக்ரூட் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜப்பானில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்லேயோ அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் ஸ்கூல்ஸ்லேயோ காலேஜஸ்லேயோ நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாங்க. மேலும் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வென் கம்பேர்ட் வித் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள் கொஞ்சம் குறைவு தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, நம்ம வந்து சேல்ஸ் ஜாப்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ சேல்ஸ் ஜாப்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் அதிகமாக அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் கூட தான் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சேல்ஸ் அப்படின்னு இந்த விற்பனை அப்படின்னு நீங்கள் வர்றப்பவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரெண்ட் ப்ராடக்டாக இருந்தாலும் என்ன டிஃப்ரெண்ட் சர்வீஸாக இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய லோக்கலைட்ஸ் கூட தான் அதிகமாக நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் சேல்ஸ் ஜாப்ஸை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஆங்கில அறிவும் ரொம்பவே முக்கியம். அட் த சேம் டைம் அதோட முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப்பனிய மொழி. இந்த மொழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியம் சேல்ஸ் துறையை பொறுத்தளவுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இதை ஏன் முன்னமே சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எப்படியாவது நான் இங்கே சர்வை ஆகிக்குவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி நிறையா வந்து அவங்களோட ரெஸ்யூம்ஸை அதிகமாக போஸ்ட் பண்ணுவாங்க. பட் அந்த இடத்துல வந்து லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சியில் ஜாப்பனீஸ் அப்படிங்கிற இடம் ஃபில் ஆகாமையே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது கொஞ்சம் கடினம் தான் அப்படின்னு சொல்லலாம். இதில் முதல் துறை அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா காமனாக எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், உங்களுக்கு சேல்ஸ் அசோசியேட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெசிக்னேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பல துறைகளில் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட்ஸ் எப்போவுமே போயிட்டு தான் இருக்குங்க. இதையும் வந்து இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயில்டாக கீழே அடுத்தது பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட் ஒன் காமனாக நம்ம எடுத்திருக்கோம். ஸோ சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் சேல்ஸ் அசோசியேட் அண்ட் சேல்ஸ் வந்து டெசிக்னேஷனில் இருக்கக்கூடியது. ஸோ பொதுவாக சேல்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளோ வருஷம் அனுபவம் வேணும்னா ஒரு 2 to 5 வருஷம் 2 to 5 years ஆஃப் உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்
எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட துறைகளில் இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த வேலை வாய்ப்புகள் ஜப்பானை பொறுத்தளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ரொம்ப முக்கியம், திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். சரி, எவ்வளோ தான் சார் எனக்கு சேலரி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைந்தபட்சமாக ஒரு 40 lakhsலேருந்து 70 lakh yen வாங்குறதுக்கு, ஜாப்பனீஸ் என் வாங்குறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. இது ஆனுவல் பேக்கேஜ் நான் சொல்கிறது. அட் த சேம் டைம் இது ஒரு கிராஸ் பேக்கேஜ். இதில் டிடக்ஷன்ஸ் வந்து நான் சொல்லலை. இந்த டிடக்ஷன்ஸ் வந்து இட் வில் பி டிடக்டட் ஃப்ரம் யோர் கிராஸ் சேலரி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் இது ஒரு ஆனுவல் பேக்கேஜ். இதை மந்த்லிக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால், இல்லை இது இந்திய பணத்துக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 21 to 37 lakhs அப்படிங்கிறது இந்திய பணத்துக்கு வரும் ஆனுவலாக. இதே மந்த்லி கன்வெர்ட் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக ஒரு உங்களுக்கு 1,75,500 3 lakh rupees அப்படிங்கிறது வருங்க. இட் இஸ் அகெயின் கிராஸ் ஃபிகர் நான் சொல்கிறேன். உங்களுக்கு இதுலேருந்து நிறைய டிடக்ஷன்ஸ் எல்லாம் போச்சு அப்படின்னா யூ வில் கெட் சம்திங். அதாவது அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ தான் சார்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஒரு 10 to 15% நீங்கள் கழிச்சுக்கோங்க. கழிச்சது போக யூ வில் கெட் சம்திங் இன் ஹேண்ட். அதுதான் உங்களுடைய நெட் சேலரியாக இருக்கும். இப்போ சொன்ன இந்த ஜாப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புளுக்கு, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேண்டிடேட்கானதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஃப்ரெஷர்ஸ்க்கானது கிடையாது. ஸோ ஓரளவுக்கு இதை விட அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தேர் ஆர் சான்சஸ் தட் உங்களுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் கூடி அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லலாம். பட் இதை விட குறைவான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து உங்களை எடுக்கிறாங்கன்னா இதை விட குறைவான சேலரி கொடுக்குறக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரியல் எஸ்டேட் சேல்ஸ் ஏஜென்ட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிலையும் இது ஒரு பாப்புலரான ஒரு டெசிக்னேஷன் தான். இங்கேயும் வந்து ஜப்பானை பொறுத்தளவுக்கு இந்த ரியல் எஸ்டேட் உங்களுக்கு சேல்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு பாப்புலரான ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே, அதாவது நான் ஜாப்பனீஸ், இங்கே வந்து ஜப்பானில் வந்து செட்டில் ஆனவங்க, ஜப்பானில் வேலை செய்கிறவங்க அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, வேறு வேறு கண்ட்ரிலேருந்து இருக்காங்க. பட் அவங்க எல்லாரும் காமனாக பேசக்கூடிய ஒரு மொழி வந்து ஆங்கிலம் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது ஜப்பானில் இருக்கக்கூடிய ஃபாரினர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்தியன் வந்து இங்கே செட்டில் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிகமான ஆட்களை, ஃபாரின்லேருந்து அதிகமான ஆட்களை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஃபாரின்லேருந்து அதிகமாக டேலண்டடாக இருக்கக்கூடிய, ஸ்கில்டாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதில் இந்தியாவிலேருந்தும் நிறைய பேரை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி அப்படிங்கிறது இங்கே நிறைய பேருக்கு இருக்குது அப்படிங்கிறக்காட்டி இங்கிருந்து அதிகமான ரெக்ரூட்மெண்ட்ஸும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி துறைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க, இல்லை இந்த மாதிரி துறைகளில் உங்களுக்கு முன் அனுபவம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி துறைகளுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது, இங்கே செட்டிலாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு எவ்வளோ சார் அனுபவம் வேணும்? ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஒரு 5 to 7 years வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நிறையவே உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு ஒரு 5-7 years இல்லை 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார், எனக்கு எவ்வளோ சார் சேலரி கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகராக ஒரு 30 to 50 lakhs ஜாப்பனீஸ் என் இயர்லி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இது வந்து நீங்கள் மந்த்லி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, இல்லை உங்களுக்கு வந்து இயர்லி இந்தியன் மணியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி தாராளமாக பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லைனா இன்டர்நேஷனல் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், இதை எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த ஜாப், இது வந்து தேர்ட் ஜாப் இப்போ சொல்கிறது. அப்போ இந்த ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசக்கூடிய கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஜாப்பனீஸாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸும் நிறைய நீங்கள் டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ப்ராடக்ட் என்னவா வேணா இருக்கலாம், இல்லை சர்வீஸ் என்னவா வேணா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்காக எனக்கு ஜப்பானீஸ் வந்து தெரியாது சார், என்ன ரெக்ரூட் பண்ணுவாங்களான்னா பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுக்குறாங்கன்னா ஜாப்பனீஸ் தெளிவாக பேசுகிறவங்களுக்கும் இங்கிலீஷ் கிளியராக பேசுகிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. பட் அட் த சேம் டைம் என்னென்னா இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸுக்கு வந்து அதிகமான வேலை வாய்ப்புகள் இந்த இன்டர்நேஷனல் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி துறைகள் அனுபவம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அனுபவம் அப்படின்னா எகெயின் குறைஞ்சது ஒரு 5 to 7 years உங்களுக்கு ப்ரியார் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா தேர் ஆர் சான்சஸ் தட் யூ மே கெட் அ ஜாப் in this industry அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. salary potential அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு 30 to 70 lakhs இயர்லி earn பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஜாப்பனீஸ் என்ல. இது எல்லாமே இயர்லி பேக்கேஜ் அண்ட் இட் இஸ் ஆல் அ கிராஸ் பேக்கேஜ், நாட் அ நெட் பேக்கேஜ். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதை மந்த்லி நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 லட்சத்துலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 lakhs அப்படிங்கிற மாதிரி வரும். பட் ஸ்டில் சீம்ஸ் டு பி ஹை பேக்கேஜாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு கிராஸ் ஃபிகர். இதுலேருந்து நீங்கள் நிறைய டிடக்ஷன்ஸ் போக இந்த டிடக்ஷன்ஸை கழிச்சது போக உங்களுக்கு நெட்டாக ஒரு அமௌண்ட் கையில் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் சேல்ஸ். வளர்ந்து ஜப்பானை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி அவங்க ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது அங்கே பயங்கரமாக ரேபிட் க்ரோத் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு துறை இ-காமர்ஸ் சேல்ஸ். இ-காமர்ஸ் சேல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு டாப் கார்பரேட் கம்பெனியில் அவங்களோட கம்ப்ளீட் ஆன்லைன் ப்ரெசன்ஸை நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் அங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆன்லைனில்
நீங்கள் வியாபாரம் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் யூ வில் பி ஒர்க்கிங் ஃபார் சம் இ-காமர்ஸ் கம்பெனி. அதாவது ஒரு சில இ-காமர்ஸ் கம்பெனி என்னென்னா மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் எடுத்து they will be selling it ஆன்லைன். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு வந்து வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து இ-காமர்ஸ் சேல்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த துறைகளில் முன் அனுபவம் நீங்கள் வேறு அப்ராட்ல எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கலாம், இந்தியாவில் ஒர்க் பண்ணியிருக்கலாம், இல்லை ஹோப் கண்ட்ரியில் எங்கேயாவது நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கலாம். அப்படி மாதிரி இருந்ததுன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஜப்பானை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு சான்சஸ் இருக்குது உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு. இதுக்கும் அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 5-7 வருஷம் இருந்தால் ஓரளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் சான்சஸ் இருக்குன்னு நம்ம சொல்லலாங்க. சேலரி எவ்வளோ சார் கிடைக்கும்னா ஒரு 50 lakhsலேருந்து 80 lakh இன் ஜாப்பனீஸ் இன் இயர்லி ஆனுவல் பேக்கேஜாக வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இப்போ நம்ம சொல்கிற எல்லா ஃபிகர்ஸும் ஜஸ்ட் சரிங்களா ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோதான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக சார் நான் வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு வந்து இந்த சேலரி கிடைக்கவே இல்லை, they are offering me only 20 lakhs in இயர்லி, வந்து நீங்கள் இங்கே செட் தட் நீங்கள் 50 லட்ச ரூபா சொல்கிறீங்க, 50 லட்சம் எயின் சொல்கிறீங்க ஆனுவல் பேக்கேஜாக. நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் யூ மே பி ஸ்கில்டு, யூ மே ஹேவ் தட் குவாலிஃபிகேஷன், இருந்தாலும் நீங்கள் இன்டர்வியூவில் பூரா பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்தால் they will not recruit you. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஜப்பானை பொறுத்தளவுக்கு மக்கள் வந்து ரொம்ப நேர்மையாக, அதிகமாக நேர்மையாக இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு போதுமான ஸ்கில்ஸ், போதுமான குவாலிஃபிகேஷன், இன்டர்வியூவில் அவங்க ஒரு சில ஸ்கில்ஸ் வந்து எங்களுக்கு தேவைப்படுது, இன்டர்வியூவில் ஒரு கேண்டிடேட் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுனா நாங்கள் வில் ரெக்ரூட்டிவ்னா கண்டிப்பாக ரெக்ரூட் பண்ணுவாங்க. அதில் எந்த மாற்றமே இருக்காது. அதனால் நீங்கள் இது எல்லாத்துலேயும் ஜெயிச்சு வர்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கும் நல்ல பேக்கேஜ் ஆஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எகெயின் ஒரு எவர்கிரீன் வந்து டெசிக்னேஷன், தட் இஸ் அ ஷோரூம் சேல்ஸ். இதை வந்து கவுண்டர் ஸ்டாஃப்னு நீங்கள் சொல்லலாம், கவுண்டர் சேல்ஸ்னு நீங்கள் சொல்லலாம், இல்லை வந்து ஒரு ரீட்டைல் சேல்ஸ்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். யூ வில் பி ஒர்க்கிங் சரிங்களா ஃபார் அ ஸ்டோர், யூ வில் பி ஒர்க்கிங் எஸ் சம் சேல்ஸ் ஸ்டாஃப் ஃபார் சம் ஏதாவது ஒரு ரீட்டைல் ஸ்டோருக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதிகமாக ரெக்ரூட்மெண்ட்ஸ், மாஸ் ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் ஆன் இயர் வந்து நடந்துட்டு இருக்கு. நிறைய ஃபாரினில் இருக்கக்கூடிய ஜாப் சீக்கர்ஸையும் ஜப்பான் வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி ஜாபுக்கு ஜாப்பனீஸ் அப்படிங்கிற லாங்குவேஜ் கண்டிப்பாக பார்ப்பாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருந்தீங்க, இல்லை எனக்கு வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 இருக்கு இல்லைங்களா, அதில் இந்த லெவல்னு வச்சுருக்காங்க. ஸோ அந்த லெவலில் நான் வந்து இந்த லெவல் போதுமான ப்ரொஃபிஷியன்சி எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அப்ளை பண்ணால் உங்களுக்கும் இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குன்னு நம்ம சொல்லலாங்க. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு அனுபவம் அப்படிங்கிறது ஒரு 2லேருந்து ஒரு 3 வருஷம் இல்லை 4 வருஷம் இருந்தாலே போதுமானது. நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 2 to 4 years அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள் ஹோம் டவுனில், அதாவது ஹோம் கண்ட்ரிலையோ வேறு எங்கேயோ அப்ராட்லேயோ உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ரெக்ரூட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. சேலரி அகெயின் ஒரு 40 to 70 lakh இன் ஆனுவலாக வாங்குறதுக்கு, கிராஸ் சேலரியாக வாங்குறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். சேலரி பொட்டன்ஷியல் நான் சொல்கிறேன், இந்த அளவுக்கு இந்த ஜாபுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் 6th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டிங் சேல்ஸ் ஏஜென்ட் இல்லைனா வெட்டிங் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். இதை வந்து ஒரு நம்ம இங்கே இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஜாப் தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூ வில் பி பிளானிங், அதாவது ஒரு வெட்டிங் நடக்கிற மாதிரி தான் யூ வில் பி பிளானிங் எவ்ரிதிங் ஃபார் தட் வெட்டிங், சரிங்களா. ஸோ அந்த வெட்டிங்கை வந்து யூ வில் பி செல்லிங் இட். ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட கம்பெனியில் இந்த மாதிரியான பேக்கேஜ் இருக்குது, இந்த பேக்கேஜ் வந்து மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக இருக்கும், we will be offering so many things on for இந்த காஸ்ட்டுக்கு இதை நாங்கள் பண்ணுறோங்கிற மாதிரி you will be selling that package அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வெட்டிங் சேல்ஸை பொறுத்தளவுக்கு அது அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் இந்த மாதிரியான ஜாப்ஸும் வெட்டிங் அப்படின்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சார் நீங்கள் என்ன சார் வெட்டிங்கெல்லாம் நிறையா நடக்குதா சார் ஜப்பானில் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெட்டிங்ஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. பட் ஸ்டில் இருந்தாலும் நிறைய பேர் அவங்களோட வெட்டிங்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மெமரபிள் மூமெண்ட்டாக நினைக்கிறாங்க. நிறைய பேர் ஒரு சிலர் லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸை டார்கெட் பண்ணுறதுக்காகவே இந்த கம்பெனிஸ் வந்து ஃபாரின்லேருந்து நிறையா ஜாப் சீக்கர்ஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா they will be selling this kind of package to Japanese people. at the same time ஜப்பானில் இருக்கக்கூடிய ஃபாரினர்ஸுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்களோட வெட்டிங் பிளானிங்கை வந்து இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஜாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அனுபவம் குறைஞ்சது ஒரு 5லேருந்து 10 வருஷமாக தேவைப்படுங்க. ஸோ இந்த அனுபவம் இருந்ததுன்னா you'll be getting 50 to 80 lakhs of Japanese yen annually as a package அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. this is again a salary potential நான் சொல்கிறது. this is not the exact salary what I'm saying, சரிங்களா. இதுதான் கரெக்டாக இந்த salary தான் வரும்னு சொல்ல முடியாது. you may be getting the lesser salary, at the same time you may be getting the higher salary if you have enough experience, at the same time if you have enough qualification எல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதோட அதிகம் வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. வாட் ஐம் சேயிங் இஸ் இது ஒரு பொட்டன்ஷியல், இது இந்த அளவுக்கு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சேலரியாக நம்ம சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் அட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல், உங்களுக்கு மீடியா சேல்ஸ் சம்மந்தப்பட்ட துறைங்க, டிஜிட்டல் மீடியா, உங்களுக்கு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். என்னென்னா யூ வில் பி செல்லிங் த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. இல்லைனா அட்வர்டைஸ்மெண்ட்கான ஸ்பேஸை நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துறையும் வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய துறை ஜப்பானை பொறுத்தளவு. ஸோ அதனால் நிறைய கம்பெனிஸ் வந்து
ரெக்ரூட் வந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரிலேருந்து நிறைய கேண்டிடேட்ஸ் டேலண்டட் ஸ்கில்டு பர்சன்ஸை அதிகமாக இந்த கம்பெனிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த துறைகளில் அனுபவம் இருந்தது அப்படின்னா நீங்களும் இந்த துறைகளில் ஜப்பானில் போய் செட்டில் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாங்க. சரி, எவ்வளோ சார் அனுபவம் வேணும்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் 5 to 10 years அப்படிங்கிறது இதுக்கும் தேவைப்படுங்க. அண்ட் பேக்கேஜ்னு எடுத்தால் இது டிபெண்ட்ஸ் தான், உங்களுக்கு வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்து என்ன மாதிரியான டைப் ஆஃப் பேக்கேஜ் விற்கிறீங்களோ அதுக்கான இன்சென்டிவ்ஸ் வந்து உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அரௌண்ட் ஒரு 40 lakhsலேருந்து ஒரு 100 lakhs வரைக்கும் கூடி உங்களுக்கு ஜாப்பனீஸ் எண்ணில் ஆனுவலாக கிராஸ் பேக்கேஜாக வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் நிறையா பொதுவாகவே சேல்ஸ் இண்டஸ்ட்ரின்னு வந்தாலே உங்களுக்கு நிறைய இன்சென்டிவ் பேஸ்டாக இருக்கக்கூடியது நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் உங்களுக்கு ஒர்க் டைம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா when compared with other countries ஜப்பானை பொறுத்தளவுக்கு எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா, எக்ஸாக்டாக இந்த டைம்லேருந்து இந்த டைம் தான் அப்படிங்கிற மாதிரி ஜப்பானில் கிடையாது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இருக்குது, இட் வேரிஸ், அதாவது இண்டஸ்ட்ரி டு இண்டஸ்ட்ரி மாறுபடும். பட் மோஸ்ட் ஆஃப் த ஜாப்பனீஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா they will be working hard at the same time they will be working longer hours அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து வேறு கண்ட்ரியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் ஒர்க் பண்ணி சார் அவர் எக்ஸாக்டும் எங்களோட வந்து ஃபிக்ஸ்டு டைம் இஸ் 8 hours per day அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா சரிங்களா, உங்கள் மைண்ட் செட்டை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. யூ ஹேவ் டு ஒர்க் லிட்டில் லாங்கர் ஹவர்ஸ் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து யூல் பி பெய்ட் மோர் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. யூ கேன் ஏர்ன் நிறைய இன்சென்டிவ்ஸ் ஜப்பானை பொறுத்தளவுக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸு இல்லைனா இது சம்மந்தமாக எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா alltechinformation.com அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து எல்லாமே கிளியராக போட்டிருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப்ஸ், என்ன மாதிரி ஜாப்ஸ், இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயங்களும் தான், என்ன சேலரி கொடுக்குறாங்க, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம், இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து இந்த இடத்துல இங்கே இல்லை 2 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து கொடுக்குறேன். அதாவது ஆக்சுவலாக அந்த வெப்சைட்டோடைய நேம் வந்து www. alltech alltechinformation.com அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டோட நேம். அந்த வெப்சைட்குள்ளே போய் ஜாப்ஸ் அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த ஜப்பான் ஜாப்ஸ் மட்டும் கிடையாதுங்க, இன்னும் நிறைய நம்ம போடக்கூடிய வீடியோ சம்மந்தப்பட்ட ஜாப்ஸும் அதர் ஜாப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் யூ வில் கெட் சம் ஐடியா. அதில் முடிஞ்சால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடங்களில் வந்து எந்த போர்ட்டலுக்குள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், டைரெக்டாக எந்த ஒரு மேன் பவர் கன்சல்டன்சியோட உதவியும் இல்லாமல் எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்குள்ளேயும் போய் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு ஜாப்ஸ் சீக்கர்ஸாக இருந்து எனக்கு ஃபாரினில் ஜாப்ஸ் வேணும்னா நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக இந்த கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வி ஆர் நாட் அ மேன் பவர் கன்சல்டன்சி, அதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறோம் அதே விஷயம் தான், சரிங்களா? ஸோ மேலும் நீங்களும் ஜப்பானில் போய் நல்லபடியாக சேல்ஸ் ஜாபில் செட்டில் ஆக எங்களுடைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.